யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். The John's Gospel chapter 12 and verse 12 onwards. மறுநாளில் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போடி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார். We heard reading, took branches of palm tree and went forth to meet him and cried, Hosanna, blessed is the King of Israel that cometh in the name of the Lord. குருத்தோலைகள் என்பது வெண்மையாக காட்சியளிக்கும், அது பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவதை வெளிப்படுத்தும். Palm trees are white in color and that reveals the holy hands lifted up in worship and praises to the Lord. பனமரங்களிலும் தென்னை மரங்களிலும் இந்த குருத்துகளையும் அந்த குருத்து ஓலைகளையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். We all know about the tender palm leaves which come from the palm trees. இந்த குருத்து என்பது நாம் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல இனிப்பான ஒரு பொருள். அது ஓலையாக வரும்போது கூட சில வேளை இனிப்பாக இருக்கும். ஆனால் இங்கு கரங்களிலே பிடிக்கக்கூடிய குருத்து ஓலையாக இருக்கிறது. The palm leaves, they are tender and sweet in taste, but what it is mentioned here, it has been picked up in the hands, branches of palm tree, and it was greeted, waved before the king. வெள்ளை நிறமுள்ள இந்த குருத்து ஓலை என்பது பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவதை வெளிப்படுத்துகிறது. The palm tree branches which are white in color, that denotes lifting up our holy hands in adoration of praise and worship to the king. இயேசுக்கு எதிர்கொண்டு போகும்படியாக குருத்தோல்களை பிடித்துக்கொண்டு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். Went forth to meet Jesus, the King of Israel, who cometh in the name of the Lord, greeting and blessing as they went. இந்த குருத்தோலை பச்சை ஓலையாக மாறக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. And this palm branches, they would also turn into green. அது காவோலையாக காஞ்ச ஓலையாகவும் மாறக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. And that would also become dry. இந்த பனமரங்களிலும் தென்னை மரங்களிலும் இந்த ஓலையை 3 பகுதியாக நாம் காணலாம். So we can find these 3 aspects of the branches which are taken from the palm tree. இந்த குருத்து ஓலை என்பது பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும். And this tender branches of the palm leaf, that denotes holiness. இந்த பச்சை ஓலை என்பது அன்பை வெளிப்படுத்தும். And the green leaves or the green branches show forth love. இந்த காவோலை அல்லது காஞ்ச ஓலை என்பது தெளிந்த புத்தியை வெளிப்படுத்தும். And the dry branches of the palm tree that denote a sound mind. இந்த நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதத்தில் The சொல்லப்பட்டிருக்கு. word of God says righteous shall flourish like palm trees. இந்த பனையை போல செழிக்கக்கூடிய நீதிமானுடைய வாழ்க்கையிலே இந்த 3 பகுதிகள் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. Every righteous man who flourisheth and prospereth like the palm tree, they are in need of these 3 experiences in their lives. இந்த குருத்தோலை என்று சொல்லக்கூடிய வெள்ளை பகுதியாக பரிசுத்தமான நீதி. And the first one, which is the righteousness of the holiness, which is the white in color. இந்த பச்சை ஓலை என்று சொல்லக்கூடிய அன்பாகிய அந்த அன்பின் நீதி. And the righteousness of love, which is green in color of the palm tree. காவோலை அல்லது காஞ்ச ஓலை என்று சொல்லக்கூடிய தெளிந்த புத்தியாகிய நீதி. The righteousness of a sound mind, which is the dry branches of the palm tree. இந்த பனை மரத்தில் உள்ள நீதிமானின் 3 நீதியின் படிகளை இவைகளிலே நாம் விளங்கிக் கொள்ள முடியும். The 3 steps of righteousness we can learn, study from the palm tree branches of the Lord's Hosanna. கிறிஸ்தவ மார்க்கத்தின் இளமை பகுதி இந்த குருத்தோலைகளை பிடிக்கக்கூடிய பரிசுத்தத்தின் வெளிச்சமாக இருக்கிறது. In Christian life, the early aspect is the picking up of the branches of the palm tree of the tender leaves. ஆனால் இந்த பச்சை ஓலை என்று சொல்லக்கூடிய அன்பில் தான் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். But with the green palm tree, which are the branches, we prevail, overcome against all difficulties. இந்த குருத்தோலை என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஓலைகளை பிடித்து பரிசுத்த கரங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறவர்கள் எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள முடியாது. White branches of the palm trees, which is tender, and those who lift up their holy hands in adoration, we cannot say that they will prevail against all odds. இந்த பச்சை ஓலை என்பதுதான் அன்பின் பலத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. But the branches of the palm tree, which are green in color, that brings in love inside our இந்த life. குருத்தோலையை காட்டிலும் பச்சை ஓலை பலம் உள்ளதாக எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அன்பை அது வெளிப்படுத்தும். More than the tender branches of the palm leaf,
the green leaf that is stronger, that denotes the love of God which is given in our hearts. நாம் இந்த குருத்தோலை என்கிற பரிசுத்தமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, அதை பச்சை ஓலை என்று சொல்லக்கூடிய அன்பில் பரிசுத்தமாக நாம் கொண்டு வர வேண்டும். The tender branches of the palm leaves, which is holiness, that is not alone enough, but we have to bring into the green leaf, which is the love of God given into our life. குருத்தோலை என்று சொல்லக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை மாத்திரம் நமக்குரியதல்ல, இந்த பச்சை ஓலை ஆகிய அன்பில் பரிசுத்தம் என்ற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக The இருக்கிறது. tender branches of the palm tree is not just enough, which is holiness, but we also need the green leaves of branches of the palm tree, which is the love of God given in our hearts. இதற்கு மேலாக காவோலை என்று சொல்லக்கூடிய காஞ்ச ஓலையின் தெளிந்த புத்தி நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். Beyond and above, we have the dry leaves of the branch of the palm tree, which is a sound mind, which everyone must attain. இந்த காஞ்ச ஓலை என்பது நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய பூரண வயதுள்ள முதிர்ச்சி உள்ளவர்களுக்கு தகும் என்று எபிரேயர் 5:14 பவுல் சொல்கிறார். In Hebrew chapter 5 verse 14, we can read Paul saying that those who have discerned their sins by right and wrong, such are those who have the dry branches of the palm tree. நாம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அன்பில் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். We reveal not alone holiness, we reveal not alone the perfection of love, but we have to be sound mind in all matters with respect to righteousness and love. யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் குறித்துக் கொண்டால், காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின்தொடருவீரோ என்று யோபு கேட்கிறார். The book of Job, chapter 13 verse 21, we can read it. Will thou break a leaf driven to and fro, will thou pursue the dry stubble? இந்த காவோலை என்று சொல்லக்கூடிய காஞ்ச ஓலையை கடவுள் நொறுக்குகிறதாகவும் அந்த துரும்பை அவர் பின்தொடர்கிறதாகவும் யோபு பேசுகிறார். And Job speaks lectures saying that will you break a leaf driven to and fro, and will you pursue the dry stubble? நாம் குருத்தோலையை பிடித்து ஓசனா பாடக்கூடிய பாட்டு மிகவும் கம்பீரமாக இருக்கிறது. The song that we sing holding on to the tender branches of the palm tree is exuberant. ஆனால் பச்சை ஓலையாகிய அன்பில் தான் நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். But it is through the green branches of the palm tree we prevail, overcome against all things. அதற்கு மேலாக அந்த காஞ்ச ஓலைக்கு வரக்கூடிய போராட்டங்களிலே தேவன் தானா பிசாசு தானா என்ற ஒரு தெளிந்த புத்தி நமக்கு அவசியம். Beyond and above, when we have the dry branches of the palm tree, then we have a discernment whether it comes from God or from the demonic forces. காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின்தொடருவீரோ என்ற வேதனையை தேவனை பார்த்து யோபு சொல்லுகிறதாக நாம் காண்கிறோம். Against and before God, Job is murmuring, will thou break a leaf driven to and fro, will you pursue the dry stubble? யோபு ஒரு காற்றடித்த சருகாகவும் காய்ந்து போன துரும்பாகவும் இருக்கிறானே, இன்னும் என்னை நொறுக்குகிறீரே, என்னை பின்தொடர்கிறீரே, வேதனைப்படுத்துகிறீரே என்று வேதனையோடு தேவனை பார்த்து யோபு பேசுகிறார். Against God he utters, he is almost a leaf driven to and fro, broken, and he is also dry. Will Lord you pursue me, still yet to condemn me? இந்த காவோலை என்று சொல்லுடைய காஞ்ச ஓலை என்ற முதிர்ச்சியான அனுபவத்திலே நமக்கு வரக்கூடிய உபத்திரங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் தெளிந்த புத்தியோடு நாம் காணப்பட வேண்டும். With the branches which are dry, with all trials and tribulations, we need a sound mind to discern which is what in our life. யோபை பிசாசானவன் தான் நொறுக்கி கொண்டிருக்கிறான், பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான். தேவன் அவனுக்கு விரோதமாக இந்த செயலும் அவர் செய்யவில்லை. In the case of Job, it was Satan who is following after him, tormenting and persecuting him, and God has nothing with respect to his suffering. பிசாசு தேவனிடத்திலே உத்தரவு கேட்கும்போது தேவன் அதற்கு உத்தரவு கொடுக்கிறார். சாத்தான் தான் அவனுக்கு விரோதமாக அவனை துன்பப்படுத்தி உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறான். When Satan had wanted permission to persecute and trouble Job, God did allow with his permissive will, and Satan is the one who persecutes Job. இந்த காய்ந்து போன ஓலையை நொறுக்குகிறதும் அந்த துரும்பை பின்தொடர்கிறதும் பிசாசாக இருக்கிறது. It is Satan who is breaking the leaf, driven to and fro and pursuing after the dry leaf. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தேவனா அல்லது பிசாசா அல்லது நாம் தானா மற்றவளா என்பதை இந்த முதிர்ச்சியுள்ள தெளிவுக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். With this sound mind and matured aspect of this growth, we have to let in whether it is God or some other evil forces which are
playing our work in our life. இங்கு யோபுக்கு விரோதமாக வந்த வியாதிகள் பிசாசு மூலமாக வந்த In வியாதிகள். the case of Job, the difficulty, the sickness which he went through came through Satan. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பவுலுக்கு கொடுத்த முள் தேவன் அனுமதித்த ஒரு முள்ளாக In இருக்கிறது. 2 Corinthians chapter 12, Paul had an infirmity which is called a thorn in the flesh, which was allowed by God. 38 வருஷ வியாதியஸ்தனை பார்த்து இனி பாவம் செய்யாதே, பாவத்தினாலே இந்த வியாதி வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord looking at a man who was 38 years infirmity, he said, do not sin more, lest a worse thing come upon you. அதிக உழைப்பினாலும் பலகீனங்கள் வியாதிகள் நமக்கு இயற்கை பிரமாணத்தின்படி வரும். Sometimes when we break the natural law through work, then we will also be sick and infirm. எப்பாப்ராத் என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலன் அதிக ஊழியத்தின் வேலையினாலே அவர் பலகீனப்பட்டு போனார் என்று பவுல் And சொல்லுகிறார். Paul also said about Apostle Epaphras that he was to the point of death because of a hard labor. இந்த காஞ்ச ஓலை என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது இடத்திலே தெளிந்த புத்தியோடு தேவனா பிசாசா நாமா இயற்கை பிரமாணமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். On the third place, which is the dry leaf of the palm tree, we have to discern with a sound mind whether it is our or God or Satan which is working against our life. ஆகவே குருத்தோலை ஆகிய அந்த பரிசுத்தத்தை குறித்தும் பச்சை ஓலையாகிய அன்பை குறித்தும் காஞ்ச ஓலையாகிய தெளிந்த புத்தியை குறித்தும் கற்றுக்கொள்வது அவசியம். Therefore, it is necessary we all learn about the tender leaf which is holiness, green leaf which is love, and the dry leaf which is a sound mind. 2000 வருஷத்துக்கு முன்பாக ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். 2000 years back, people together gathered before the Lord, the Messiah, singing Hosanna, blessed is the King that cometh in the name of the Lord. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு பரிசுத்தத்தின் கரத்தை மாத்திரம் நாம் உயர்த்திக் கொண்டிருக்கிறோமா? What is our state of affair? Are we holding on to the tender branches of the palm tree and just lifting up our hands in adoration of holiness? பச்சை ஓலைகளை விரித்து நம்முடைய வீட்டிலே நாம் அணிந்து கொண்டு அன்பினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோமா? Or we are with the green leaf of the branches of the palm tree, love of God filled in our life, overcoming all things. காஞ்ச ஓலையாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் வாழுகிறோமா? If not, we are like the dry branches of the palm tree with sound mind, knowing and discerning everything, living with a matured state of affairs. யோவான் 12ஆம் அதிகாரத்திலே இயேசு பண்டிகைக்கு வருகிறார் என்பதை அறிந்து அவருக்கு எதிர்கொண்டு போகும்படியாக குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். In John's Gospel chapter 12 verse 12 it is written, when people came to know that Jesus is attending the feast, they took up branches of palm tree, went forth to meet him, cried Hosanna, blessed is the King cometh in the name of the Lord. எதிர்கொண்டு போக புறப்பட்ட காட்சிகள் ஒரு பரவசமாக இருக்கிறது. ஆனால் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிக்கும் போது கொஞ்சம் வேதனையாகவே இருக்கிறது. But the scene in verse 13 is so nice, but verse 9 is painful. இயேசுவை எதிர்கொண்டு போகும்படியாக புறப்பட்டார்கள். அது பரவசமாகவே இருக்கிறது. They all went forth to meet Jesus. That is something exciting. ஆனால் உள்கருத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுகிறதாக அல்ல, லாசருவை ஃபோக்கஸ் பண்ணுகிறதாகவே இருக்கிறது. But when we get deep into the inner core of the matter, it was not Jesus, but it was Lazarus that mattered for the people. 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிக்கும்போது இயேசுவின் நிமித்தம் மாத்திரமல்ல லாசரு நிமித்தம் என்று இயேசுவை குறைவாக எழுதப்பட்டதாக நாம் காண்கிறோம். Verse 9 verse 10 it is written, not for the sake of Jesus only, but they might see Lazarus also. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். இயேசுவின் நிமித்தம் மாத்திரமல்ல லாசரு நிமித்தமாகவே இப்படிப்பட்ட பரவசம் உண்டாக்கப்படுகிறது. Such excitement prevailed, not just because of the coming in of the king, but for the sake of Lazarus also. இயேசுவை எதிர்கொண்டு போகக்கூடிய இந்த காட்சி, குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஓசன்னா பாடக்கூடிய இந்த பாட்டுகள், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்ற ஆர்ப்பரிப்பு லாசரு நிமித்தமாகவே இருக்கிறது. The sight went forth to meet the king,
Hosanna and the singing and all the glory, not just for Jesus, but for the sake of Lazarus as well. நாம் எல்லா இடங்களிலும் இயேசுவை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். மற்ற எந்த இடத்திலும் யாரையும் நாம் ஃபோக்கஸ்க்குள் கொண்டு வரக்கூடாது. The point is, we have to be focused on Jesus alone and not on anything else. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கலாம். அது ஃபோக்கஸ் அல்ல, இயேசுதான் நமக்கு ஃபோக்கஸாக இருக்கிறது. The Lord might have done many miracle in our life, but that's not the focus or center of attraction, but Jesus and only him is the focus. சமாரிய ஸ்திரீ தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது எல்லாரும் இயேசு மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் அந்த வசனத்திலே அவளுடைய சாட்சியின் மாத்திரமல்ல, இயேசுடைய உபதேசத்தினாலே விசுவாசம் வைத்தார்கள் என்று In எழுதப்பட்டிருக்கிறது. the case of the Samaritan women, she testified about herself and Jesus, but it was they also put their trust in Jesus for his sake. சமாரிய ஸ்திரீயுடைய சாட்சியை ஃபோக்கஸ் பண்ணுகிறது மூலமாக இயேசுவிடத்தில் விசுவாசம் இல்லை, இயேசுடைய நேரடியான உபதேசத்தின் மூலமாக இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். Not just through the witness and testimony of the Samaritan women, but they went and personally encountered Jesus, and through that they put their trust in Jesus. யோவான் 4:39 வசனத்திலே சமாரிய ஸ்திரீ தன்னுடைய சாட்சிகளை சொல்லும்போது எல்லாரும் இயேசுவிடத்தில் விசுவாசத்தை வைக்கிறார்கள். John's Gospel chapter 4 verse 39, when she uttered the testimony of Jesus, all believed in her saying. எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர்கள் விசுவாசமுள்ளவரானார்கள். சமாரிய நாட்டில் இருக்கிற அநேகர் அந்த சமாரிய ஸ்திரீயுடைய சாட்சியை கேட்டு இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். Many of the Samaritans of that city believed on him for the saying of the women which she testified. 42 வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Verse 42, what do we read? அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யா கிறிஸ்துவாய் உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். உன்னுடைய ஃபோக்கஸ்ல அல்ல, இயேசுடைய உபதேசத்திலே அவருடைய வார்த்தை நாங்கள் விசுவாசம் And வைக்கிறோம். they said to her, not because of your focus, but we have heard him ourselves, that he is Christ. நம்முடைய ஊழியம் லாசருவை ஃபோக்கஸ் பண்ணுகிறதோ சமாரிய ஸ்திரியை ஃபோக்கஸ் பண்ணுகிறது அல்ல, இயேசுவையே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஊழியமாக இருக்கிறது. Our ministry is not focused on Lazarus or on the Samaritan women. It is centered and focused on Jesus only. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய நிறைவான சரீரமாகிய சபைக்கு இயேசுவே தலையாக பிதா ஏற்படுத்தி For வைத்திருக்கிறார். the Father has appointed him to be all in all, that he may be the head of the body, the church. உன்னத பாட்டு 3 கடைசி 2 வசனங்களிலே மணவாட்டி இயேசுவையே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள். In the Song of Solomon chapter 3 last 2 verses, the bride focuseth on Jesus alone. தன்னுடைய பிரதிபலனை அவள் பார்க்கவில்லை. She did not see, look at the reward she has. இயேசுடைய சிங்காசனம் தனக்கு கிடைத்ததை பார்க்கவில்லை. She did not consider the throne that she has received from Jesus. தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே செய்த எந்த காரியங்களை அவர் ஃபோக்கஸ் பண்ணவில்லை. She did not focus on any of the material thing that God has blessed her with. தன்னுடைய மணவாளனாகிய இயேசுவையே அவள் முன்னிறுத்திக் And கொண்டிருக்கிறாள். she was placing and she was giving prominence to a groom, beloved Jesus alone. யோவான் 12:17-18 வசனங்களில் இன்னும் தெளிவாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 17-18, chapter 12 of John's Gospel. யோவான் 12:17-18 வசனங்களை வாசி. அந்தியம் அவருடன் கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். இந்த அற்புதம் செய்ததினாலே அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று It சொல்லப்பட்டிருக்கு. is written, just because Jesus had performed some miracle, they went forth to meet him, holding on to the branches of palm tree, worshipping and singing Hosanna. இயேசுவை எதிர்கொண்டு போகிறதன் காரணம் லாசருவுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17-18, we can clearly understand it's all because of the miracle of Lazarus. People went forth singing Hosanna and holding on to the branches of the palm tree. இங்கு எதிர்கொண்டு போகிற விஷயங்களை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமையை மத்தேயு 25 அவர் சொல்லுகிறார். Matthew's Gospel chapter 25, Jesus has given a parable about going forth to meet the bride. இங்கு 10 கன்னிகைகள் மணவாளனையும் மணவாட்டியும் எதிர்கொண்டு போகும்படியாக புறப்பட்டதாக ஆண்டவர் சொல்லுகிறார். Matthew's Gospel chapter 25, there are 10 virgins. They all started to
go forth to meet the beloved and the bride. மத்தேயு சுவிசேஷகர் மணவாளன் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். ஆனால் அது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் எதிர்கொண்டு போகக்கூடிய 10 கன்னிகைகளாக இருக்கிறது. Matthew gospel writer just mentions the word, the term bridegroom, but we can also in the original text we can find the bride and the groom together. They went forth to meet. தீவட்டிகளை அவர்கள் பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் எதிர்கொண்டு போகும்படியாக இருந்தார்கள். All the virgins, they took the lambs and they went forth to meet the groom and the bride. 10 கன்னிகைகள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனையும் மணவாட்டிக்கும் எதிர்கொண்டு போகிறார்கள். 10 virgins, they took the lamb, they went forth to meet the bridegroom and the bride. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு வந்தவர்கள் என்று வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation chapter 6 verse 9, there it is mentioned about these people that they came out of great tribulation holding on to the palm branches of the palm tree. இங்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையின் உண்மையான பொருள் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமாக இருக்கிறது. The true interpretation, explanation of Matthew's gospel in chapter 25 is being interpreted in Revelation 6 verse 9. வெள்ளை அங்கிகளை தரித்துக்கொண்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்கள் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 6 verse 9 of Revelation, they were under the altar holding on to the palm leaves, wearing white robes, and they are found under the altar. இது கன்னிகைகளுக்கு தொகையில்லை என்று உன்னத பாட்டிலே சொன்ன அனுபவம் வெளிப்பட்டதாக இருக்கிறது. Again, this can also be interpreted from the Song of Solomon, wherein for the virgins there is no number. இயேசு கிறிஸ்து 10 கன்னிகைகள் என்று ஓமையாக சொன்னார். And Jesus, by way of parable, he said 10 virgins in number. வெளிப்படுத்தல் 7:9 எண்ணி முடியாத கன்னிகைகள், கன்னிகைக்கு தொகையில்லை என்ற உண்மையை அங்கு நாம் காண முடியும். But in Revelation chapter 7 verse 9, there are virgins without number. அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொள்கிறார்கள். அந்த ஓலைக்கு ஏற்றபடி அவருடைய வஸ்திரங்களும் வெண்மையாகவே இருக்கிறது. And they hold on to the branches of the palm leaf, and accordingly their garment too is white. அவர்கள் கர்த்தருடைய கைவிடப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். And they are forsaken on the rapture, and they have died as a martyr in the tribulation. வெளிப்படுத்தல் 7:14 மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே அங்கியை தோய்த்து வெண்மையாக அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். Verse 14 it said they have come through much tribulation, dipped their garment in the blood of the lamb, and they are found slain. இயேசுவை எதிர்கொண்டு போகக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களும் குருத்தோலைகளை பிடிக்கிறார்கள். கர்த்தருடைய கைவிடப்பட்ட இரத்த சாட்சிகளும் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். And those who went forth to meet the Lord, they hold on to the branches. Those who are forsaken, die as martyrs, they too hold on to the branches. இந்த குருத்தோலைகள் என்று 2 பகுதியிலும் சொன்னது மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே அவர்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொள்வது உண்மையாக இருக்கிறது. In Matthew's Gospel chapter 25, they are holding on to the lambs, and that is a true experience here. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கன்னிகைகளை இது வெளிப்படுத்தும். This points to the virgins who have the Holy Spirit unction with evidence of tongues. 5 பேர் எண்ணெய்களோடு கூட அதை புத்தியாக இருக்கிறார்கள். 5 பேர் எண்ணெய் இல்லாத புத்தியினமாக வாழ்கிறார்கள். Out of the 10 virgins, 5 were termed as foolish, 5 others were wise because they had oil and no oil. இவர்கள் மணவாட்டி என்ற இடத்தில் இல்லாதபடி எதிர்கொண்டு போகக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். They were not in the place of a bride, but they went forth to meet the bride and the groom. இந்த குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு வரக்கூடியவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். And those who hold on to the branches of the palm tree, they came through much tribulation. இங்கு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எதிர்கொண்டு போகக்கூடிய யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, அற்புதத்தினாலே களி கூர்ந்தவர்கள். But in John's gospel, those Jewish people who went forth holding on with the branches of the fig of the tree, palm tree, they did not go through tribulation, but they came because of miracle. இந்த 2 கூட்டத்திலே எந்த கூட்டத்திலே சேர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So we need to consider in which group are we out of these 2 communities. உபத்திரவே நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி அற்புதத்தினாலே களி கூர்ந்து குருத்தோலைகளை பிடித்துக்கொண்ட கூட்டமாக நாம் இருக்கிறோமா? No tribulation, no trial, all of miracle and excitement
holding on to the branches of the palm tree, are we in that group? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்து குருத்தோலைகளை பிடித்துக் கொண்ட அந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறோமா? If not, we are in the group which has gone through great tribulation and have proven their faith, holding on to the branches of the palm இந்த tree. அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பரிபூர்ணமான அனுபவங்கள் அல்ல, இது ஆரம்ப முதல் அனுபவமாக இருக்கிறது. These experiences, they are not the perfect ones, but they are initial, primary things in our life. அவர்கள் பச்சை ஓலைகளை பிடித்த அந்த அனுபவத்திலும் காஞ்ச ஓலையில் உள்ள அனுபவத்தில் இல்லாதபடி குருத்தோலை என்ற அனுபவத்தில் மாத்திரம் இருக்கிறார்கள். They are not in the stage 2, which is the green leaf, stage 3, which is dry leaf, but they are in the stage 1, which is the white tender leaf of the palm branch. இந்த குருத்தோலைகளை பிடித்துக் கொண்ட கூட்டத்திலே ரெண்டு கூட்டத்திலே எங்க இருக்கீங்கன்னு முதலாவது செக் பண்ணுங்க. First we have to check in where we are out of the group which holds on to the palm branches, and we have to fix our life there. பச்சை ஓலைகளை குறித்தும் காஞ்ச ஓலைகளை குறித்தும் படிப்பதற்கு முன்பாக இந்த குருத்தோலைகளை நாம் முதலாவது படிப்போம். Before learning the green or the dry or the tender palm leaf, we have to study about the palm leaf itself. கர்த்தருடைய கைவிடப்பட்ட இரத்த சாட்சியின் கூட்டத்தார் மிகுந்த உபத்திரவத்திலே குருத்தோலைகளை பிடித்த முதல் கூட்டத்திலே இருக்கிறார்கள். Those martyrs who are forsaken in the rapture, they are in the first group of holding on to the green tender leaf of the palm branch in tribulation. பச்சை ஓலை கூட்டத்திலோ காஞ்ச ஓலை கூட்டத்திலோ அவர்கள் இல்லை, இந்த குருத்தோலை என்று சொல்லுடைய இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனா உபத்திரவத்திலிருந்து வந்து குருத்தோலைகளை பிடித்திருக்கிறார்கள். These people, they don't find themselves in the stage of the green branch or in the stage of the dry branch, but they are in the initial stage. They have come through tribulation and they are going forth before the bride. யோவான் 12ஆம் அதிகாரத்திலே இயேசுவுக்கு எதிர்கொண்டு போகக்கூடிய யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்கள் லாசருடைய அற்புதத்தினாலே பரவசமடைந்து குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். We have considered those who went forth to sing Hosanna and to extol the name of the Lord. They all went because of the miracle of Lazarus, and that's the cause and the case and the cause as well. கிறிஸ்தவம் என்பது அற்புதத்தின் மூலமாக குருத்தோலைகளை பிடிக்கக்கூடிய கூட்டம் இல்லவே இல்லை. Christianity is not meant for miracle and for exalting the Lord for the sake of miracle alone. கிறிஸ்தவம் என்ற பிரிவின் முதலாவது பிரிவு உபத்திரவத்திலிருந்து குருத்தோலைகளை பிடித்துக் கொண்ட முதலாவது பிரிவின் கூட்டமாக இருக்கிறது. In Christian, the first aspect is going through tribulation, holding on to the tender leaves of the palm branch. அதற்கு பின்பு பச்சை ஓலையை பிடித்துக் கொண்ட காஞ்ச ஓலையை பிடித்துக் கொண்ட அனுபவத்திலே நாம் தொடர வேண்டும். And next we have to follow the course into the green palm branch and into the dry palm branch. இங்கு குருத்தோலை பிடித்துக் கொண்ட அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். And those who hold on to the palm branch, they came through much tribulation. நம்மை ஆண்டவர் ரட்சிப்பதே உபத்திரவத்தின் குகையிலிருந்து தான் ரட்சித்திருக்க வேண்டும். And we having been saved, it's not ordinary experience. It has to come from the furnace of tribulation. உங்களுடைய ரட்சிப்பின் ஆரம்பம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். It is necessary, important that you consider from where you have begun your salvation journey. அற்புதத்தில் இருந்து உங்களுடைய ரட்சிப்பு வந்திருக்கிறதா அல்ல உபத்திரவத்தின் குகையில் இருந்து உங்களுடைய ரட்சிப்பு வந்திருக்கிறதா? From where has your salvation started or proceeded? Has it come from miracles? If not, from the furnace of tribulation. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் உபத்திரவத்தில் இருந்துதான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு வெளியே வருகிறார்கள். The people of Israel, they were liberated, emancipated from the furnace of the tribulation of Pharaoh. தேவன் பலவிதமான அற்புதங்களை நடப்பித்தாலும் அவர்கள் உபத்திரவத்திலிருந்து ரட்சிக்கப்படக்கூடிய நிலையாக இருக்கிறது. God led them through miraculous signs, yet the Lord liberated them from the furnace of tribulation. மோசே மூலமாக பல அற்புதங்கள் எகிப்திலே நடப்பிக்கப்பட்டாலும் அவர்கள் உபத்திரவத்திலிருந்து வெளியே வருவதுதான் அந்த அற்புதங்கள் நடப்பிக்கக்கூடிய அனுபவம். Through Moses, they had seen many miracles, but their liberation was from the furnace of tribulation. 9 அற்புதங்கள் மோசே மூலமாக நடப்பிக்கப்பட்டாலும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படவில்லை. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாகவே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். 9 miracles through Moses, they were not liberated, but through the Passover offering. That's the cause of their liberation. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 அவள் உபத்திரவங்களை நான் பார்க்கவே பார்த்தேன், அவருடைய கூக்குரலை கேட்கவே கேட்டேன், நான் இறங்கினேன் என்று தேவன் சொல்கிறார்.
In Exodus chapter 3 verse 7, the Lord said, I have seen their tribulation. I have been merciful and I had compassion on them. Therefore, I have relented on them. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுடைய சந்ததியார் உபத்திரவத்தின் குகையிலிருந்தே ரட்சிக்கப்பட்டவர்கள். The generation of Abraham, Isaac and Jacob, they were saved from the furnace of tribulation. அவர்கள் ரட்சிக்கப்படும் போது மிகுந்த உபத்திரவத்திலிருந்து குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு வந்தோம் என்ற சாட்சி இருக்கிறது. When they were saved, they had a witness and testimony that we were saved from much tribulation. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தாலும் வனாந்திரத்திலே அவர்கள் பச்சை ஓலையிலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்திலே தேவன் வழி நடத்துகிறார். The Lord having liberated them from the tender branch of the furnace of persecution, they led him into the wilderness, which is the green leaf. அவர்கள் வெள்ளை ஓலையாகிய குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது உண்மை. It is a fact of the matter. They holded on to the tender branches of the palm tree, liberated from the persecution of Egyptian slavery. திரும்பவும் அவர்கள் வனாந்திரம் என்ற மற்றொரு உபத்திரவத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். அது பச்சை ஓலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம். The Lord led them again into the wilderness, which is a persecution, which denotes the green leaf or the branch of the palm tree. இங்கு வனாந்திரமாகிய இடத்திலே அவர்கள் வரும்போது பச்சை ஓலை அவர்களுக்குள்ளே இல்லை என்றால் அவர்கள் வெள்ளை ஓலை என்ற இடத்துக்குள்ளும் அவர்கள் இல்லாதபடி எய்த்துக்குள்ளே போகும்படியாக மனதை செலுத்துகிறார்கள். Having led into the wilderness, which is the green branch of the palm tree, if they fail to have that and the other one which is in the first stage, they may turn back into Egypt. வனாந்தரத்திலே பச்சை ஓலையை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இப்போது வெள்ளை ஓலை நமக்கு வேண்டாம், எகிப்துக்கு போனால் சரியாக இருக்குமே என்று முறுமுறுக்கிறார்கள். In the wilderness, they were supposed to hold on to the green branches of the palm tree, but they neglected that and they turned their mind in murmuring to wanting to go to Egypt. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் பச்சை ஓலையினாலே வனாந்தர மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை இல்லை என்றால் குருத்தோலை பிடித்துக்கூட பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. The lesson we have to learn is we have held on to the tender leaves of the palm branch having been saved. Now we have to hold on to the green branch. When we fail to hold on them, there is no point even in the first stage as well. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு வெண்மை என்ற பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அன்பில் பரிசுத்தத்தை அதை பெற்றுக்கொள்ளும்படியாக வனாந்திர மார்க்கமாக வழிநடத்தப்படுகிறார்கள். And those people of God who have held on to the tender branch and been saved, now they are called to hold on to the green branch and endure in the journey of the wilderness with all character of the Lord. தேவன் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவது அவர்களோடு பட்சமாக பேசும்படியாக அன்பாக பேசும்படியாக இருக்கிறது. And the Lord leading the people of Israel in the wilderness is to speak passionately and compassionately with them. ஓசியா 2ஆம் அதிகாரம் 14 இருந்து தொடர்ச்சியான வசனங்கள் வனாந்திரத்திலே அவர்களை கொண்டு வந்து பட்சமாக பேசும்படியாக பச்சை ஓலையாக மாற்றும்படியாக அவர்களை வனாந்திரத்துக்கு கொண்டு வருகிறார். In Hosea chapter 2 we read that the Lord led them into the wilderness that he may deal with them tenderly and passionately. அங்குதான் அவர்களை நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொண்டேன் என்பதை 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். Verse 19, I will betroth thee unto me forever, I will betroth thee unto me with an everlasting appointment. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்ட பரிசுத்தவான்கள் பச்சை ஓலைகளை அவர்கள் பிடிக்கக்கூடிய அளவிலே அவர்கள் வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். And those people of God who hold on to the tender branch must now hold on to the green branch, which is the wilderness journey. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டவர்கள் பச்சை ஓலையின் அனுபவத்துக்குள் கடந்துவது உண்மை என்றால் ஆண்டவர் பட்சமாகவே பேசுவார், அன்பாகவே பேசுவார், நம்மை நித்திய வாகத்துக்கென்று நம்மை நியமித்துக் கொள்வார் என்பதுக்கு சந்தேகம் இல்லை. It is no doubt when we who hold on to the green tender leaves and the green leaves, then the Lord will deal passionately, compassionately with us, and he will appoint us, betroth us for an eternal wedding. பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக நாம் வாஞ்சிக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். இதுக்கு மேலாக பச்சை என்ற அன்பில் பரிசுத்தத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். We all desire to be saints. We are declared saints. About this, we need to be qualified as saints in love. நம்முடைய பரிசுத்தம் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, வனாந்தரத்திலும் வாழக்கூடிய ஒரு அன்பில் பரிசுத்தமாக இருக்கட்டும். Our holiness should not alone be enough for deliverance, but it also be for our lifestyle and living, which is holiness in love. நாம் பரிசுத்தமாக வாழுகிறோம் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு மாத்திரமே என்றல்ல, அன்பில் பரிசுத்தமாக வனாந்தரத்திலும் வாழ வேண்டும். We live holy life
for the sake of deliverance, not alone, but we should live holy life for the sake of love and sanctification of it as well. தேவன் நமக்கு பலனையும் அன்பையும் For தந்திருக்கிறார். God has promised us His strength and His love. என் பலனாய கர்த்தாவே உம்மை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். He said, "O Lord, my strength, I love you." பச்சை ஓலை என்று சொல்லக்கூடிய அன்பிலே பலன் இருக்கிறது. நாம் அன்பு கூற வேண்டும். In the green branches of the palm tree, there is strength and love as well. சிறுவேல் ஜனங்கள் தான், ஆனால் அவர்கள் உபத்திரவத்திலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். People of Israel, God's people, yet they had to be delivered from the persecution of this slavery. அவர்கள் தேவனுடைய குமாரர் என்றும் சேஷ்ட புத்திரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். They were called as the sons of God and as the firstborn. ஆனால் அவர்கள் உபத்திரவத்தில் இருந்துதான் அவர்கள் தேவகுமாரராக சேஷ்ட புத்திரராக வர வேண்டும். But they have to be qualified only through the pathway of tribulation and trial as sons of God and heir of God. பரலோகத்திலே தேவனுக்கு சமமாக இருந்தவர் தேவகுமாரனாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் சிலுவையிலே மரிக்கும்படியாக. And the Son of God who was co-equal with God in heaven, he was sent forth as a slave. The reason is he may die and taste death for everyone. நாம் தேவகுமாரராக சேஷ்டபுத்திரராக அழைக்கப்படுவது உபத்திரவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதாகவே இருக்கிறது. That we being called as sons of God and as the firstborn heir is all through the salvation of the persecution. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது குருத்தோலையாக இருக்கிறது. Having been liberated from Egypt is the tender leaf. வனாந்தரம் என்பது பச்சை ஓலையாக இருக்கிறது. And the life in the wilderness is the green leaf. இவர்கள் கானான் தேசம் என்பது காவோலை காஞ்ச ஓலையாக The இருக்கிறது. promised land of Canaan is the dry leaf. அவர்கள் உபத்திரவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் குருத்தோர்களை பிடித்துக்கொண்டு ஓசன்னா பாடுகிறார்கள். And they were through much tribulation holding on to the branches of the palm tree and singing Hosanna. வனாந்தரத்துக்குள்ளே அவளை கொண்டு வந்து பச்சை ஓலை என்ற அன்பினாலே பட்சமாய் அவளோடு பேசி நித்திய வாகத்துக்கென்று அவளை நியமிக்கிறார். The Lord brought them into the wilderness. Now He has given them the green branch, speaking to them tenderly, appointing them for the eternal betrothal. வனாந்தரத்திலே அன்பினாலே ஜெயம் கொள்ளக்கூடிய வாக்குத்தத்தம் பச்சை ஓலை என்ற இடத்திலே இருக்கிறது. In the wilderness, overcoming all things through love. That is with the experience of the green branch. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்குள் கொண்டு போன 5 காரணங்களை பற்றி வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. The word of God reveals 5 reasons for their being brought into the wilderness. அதிலே உபாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகவே அவர் வனாந்தரத்துக்கு நம்மை கொண்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Deuteronomy chapter 8 verse 1. The first reason is we should know who we are. That's the reason, the case why God took them into the wilderness. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் தங்கள் நிலை என்ன, தாங்கள் யார் என்ன என்பதை தாங்கள் அறிந்து கொள்ளாதபடி தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். Today, so-called spiritual people, they don't know who they are, but they are stumbling here and there by mistake and they don't understand. இதற்கு காரணம் இந்த வனாந்தரத்திலே பச்சை ஓலையிலே தாங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. The reason is they are holding on to the green branch, but they have not understood who they are. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு பரிசுத்தமான கரங்களை உயர்த்திதான் இருக்கிறார்கள். பச்சை ஓலைகளை பிடித்து தங்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். They are holding on to the tender branch of the palm tree, holy they are, but they do not hold on to the next leaf, and the experience in their lives is not relevant in them. நாம் எந்த நிலையிலிருந்து தேவன் நம்மை கொண்டு வந்தார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. Never should we forget from where the Lord has called us. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் வனாந்தரத்திலே பச்சை ஓலையிலே நாம் யார் என்பதை அறிந்து கொள்வோம். But we who are holding on to the tender branches of the palm tree, now we must understand, holding on to the green branch, who we are. பவுலை பற்றி பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், அவர் கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினதை ஒருபோதும் அவர் ஒரு இரவும் மறந்ததில்லை. When spoken about the testimony of Apostle Paul, they say he had never forgotten how he had persecuted the churches of God. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு பரிசுத்த கரங்களை உயர்த்துகிறவர்கள் பச்சை ஓலையிலே வனாந்தரத்திலே நாம் யார் என்பதை அறிந்து கொள்வோம். We who are holding on to the tender leaf, lifting up our hand in adoration and worship, must hold on to the green leaf. Never forget to search our life where we are. இதற்கு மேலாக கானான் தேசத்துக்குள்ளே ஒரு காவோலையை அறிந்து கொள்ள வேண்டும். About this, in the land of Canaan, the promised land, understand dry leaves. கானான் தேசத்துக்குள்ளே இந்த காவோலை என்ற இடத்திலே தாவீது இருக்கிறார். David is in the place of the dry leaf, which is the promised land of Canaan. அவருக்கு இந்த குருத்தோலையை பற்றிய வெளிச்சம் அனுபவம் இருக்கிறது. David had the experience of the
tender leaf of the palm branch? நான் ஒரு காலத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேனே என்ற குருத்தோலையின் அந்த ஆரம்ப அனுபவம் தாவீதுக்கு தெரியும். The early stage of the tender leaves of the palm tree, David very well knew, because he said, once I was after the sheep shepherd. தேவன் அவனை அபிஷேகித்து வைராக்கியமாக கோலியாத்தை கொன்றதும் தாவீதுக்கு தெரியும். And David also knew how the Lord anointed him and prevailed against Goliath and became a hero. பச்சை ஓலை மூலமாக அன்பினாலே எல்லாவற்றையும் மேற்கொண்ட அனுபவம் தாவீதுக்கு இருக்கிறது. And David had an experience of the green leaf and the overcoming life of the green leaf. குருத்தோலைகளை குறித்தும் அந்த பச்சை ஓலைகளை குறித்தும் தாவீது அனுபவத்திலே அவர் இருக்கிறார். And David had the experience of the tender palm leaf and the green palm leaf. இப்போது அவர் காஞ்ச ஓலை என்று சொல்லக்கூடிய அனுபவத்துக்குள்ளே அவர் வர வேண்டும். But now God must promote him, qualify him for the dry palm leaf. யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 25 காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ காய்ந்து போன துரும்பை பின்தொடருவீரோ என்று யோபு சொல்லுகிறார். Job 13:25 we read and we heard Job said, will you Lord toss to and fro the leaf which is dry and pursue that which is dead. கடவுளை பார்த்து யோபு சொல்கிறார், நான் ஒரு காற்றடித்த சருகாக காய்ந்து போன துரும்பாக இருக்கிறேனே, என்னும் என்னை நொறுக்குகிறே, என்னும் என்னை பின்தொடர்கிறே என்று கேட்கிறார். And Job petitioned and said to the Lord, yet do you pursue after me and break me? I am like a dry broken leaf. இந்த குருத்தோலையை பிடித்த தாவீது, பச்சை ஓலையை பிடித்த தாவீது இப்போ காவோலையாக சவுல் மூலமாக துரத்தப்பட்டு கொண்டு போகிறார். And David holded to the tender palm branch and holded to the green palm branch, now like a dry leaf, persecuted by Saul. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலும் 26ஆம் அதிகாரத்திலும் இந்த சவுல் தாவீதை பின்தொடர்ந்து கொண்டு போகிறார். 1 Samuel 24:26 we find Saul after David. காவோலையாக தாவீது நொறுக்கப்பட்ட இடத்திலே துரும்பு போல பின்தொடர்ந்து கொண்டு போகக்கூடிய இடத்திலே இருக்கிறார். And he is like a dry leaf and Saul is after him, leaf driven to and fro. எந்த நாளிலாலும் ஒரு நாளிலே நான் இந்த சவுல் கையிலே நான் மடிந்து போவேன். And David made a confession, any day I will die by the hands of Saul. தேவன் என்னை பின்தொடரவில்லை, பிசாசு என்னை பின்தொடரவில்லை, இந்த சவுலே என்னை பின்தொடர்கிறான் என்ற தெளிந்த புத்தி தாவீதுக்கு இருக்கிறது. David had a very sound mind. God is not against me, I am not against me, but this Saul is after me. நமக்கு விரோதி மனிதரா அல்லது பிசாசா தேவனா என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். We need to qualify who's our enemy, God or Satan or humans. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் அது தேவனா அல்லது மனிதனா அல்லது பிசாசா என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். So the problem that we encounter in our life, we need to certainly fix if it's God or Satan or humans. இந்த காற்றடித்த சருகையும் காய்ந்து போன துரும்பையும் பின்தொடர்வது, நொறுக்குவது பிசாசாகவே யோபுக்கு இருக்கிறான். Leaf driven to and fro and pursued a dry leaf, it is Satan for Job. தாவீதை காஞ்ச ஓலையை இந்த சவுல் பின்தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறான். In the case of David, a dry leaf, Saul is after him. அதிலே தாவீதுக்கு நல்ல ஒரு தெளிந்த புத்தி இருக்கிறது. David had a very sound mind. அவன் அபிஷேகம் பண்ணவர்கள் மேல் நான் கை போட மாட்டேன். And David said, I won't stretch my hand against the Lord's anointed. இது முதிர்ந்த தெளிந்த ஒரு புத்தியை வெளிப்படுத்துகிறது. This denotes a sound, matured state of mind. அந்த சவுல் கில்போவா மலையிலே மடிந்து போகும்போது தாவீது புலம்பல் பாடுகிறான். When Saul was slaughtered in the Mount Gilboa, we find David lamenting for him. காவோலை என்ற அந்த இடத்திலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும். In the place of the dry branch of the palm tree, we must live with sound mind. தன்னை பின்தொடர்ந்த சவுலுக்காக தாவீது புலம்பல் பாடுகிறான். And David is now lamenting for Saul who was dead behind him. அப்னேருக்காக புலம்பல் பாடுகிறான். He also lamented for Abner. அப்சலோமுக்காக புலம்பல் பாடுகிறான். He lamented for Absalom. காவோலை என்ற காஞ்ச ஓலைக்கு விரோதமாக நம்மை பின்தொடர்களுக்காக புலம்பல் பாடக்கூடிய ஒரு முதிர்ச்சியின் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? We should hold on to the dry branch of the palm leaf and be matured to lament for them those who persecute us. குருத்தோலைகளை பிடித்திருக்கலாம், பச்சை ஓலைகளை பிடித்திருக்கலாம், ஆனால் காஞ்ச ஓலை என்ற முதிர்ச்சியின் அனுபவம் அவசியம். We may hold on to the tender branch and to the green branch, but the experience of the dry branch is necessary for our maturity. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக மனதிலே காணப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்கள் மேல் அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். 1 Peter 1:13 he said, be sober, vigilant and be ready for the grace which is to be appeared in the coming of the Lord. மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்தால்
இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் மேல் அளிக்கப்படும் கிருபையிற்கு மேல் நீங்கள் பூர்ண நிச்சயமுடையவர்களாக இருக்கலாம். When you are sober, vigilant, when you gird up the loins of your mind and be awakened, then you shall attain the grace which will be revealed when the Lord comes. ஒரு தெளிந்த புத்தியுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டுமென்றால் இயேசுவோடு நாம் பவனியிலே எதிர்கொண்டு போகக்கூடிய கூட்டம் அல்ல, இயேசுவோடு வந்த கூட்டமாக இருக்க வேண்டும். If we have a sound mind, then you should not be that which goes forth, but you should come along with Jesus in the procession of the Hosanna. யோவான் 12ஆம் அதிகாரத்திலே எதிர்கொண்டு போகக்கூடிய இந்த கூட்டத்தை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே அது விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. Luke's Gospel chapter 19 gives a elaborate picture what happened in John chapter 12. 37 38 வசனங்களில்தான் அவர்கள் ஒலிவ மலையிலே அங்கு எதிர்கொண்டு போகக்கூடிய கூட்டத்தார் சந்தித்து அவர்கள் பாட்டு பாடி அது மகிழ்கிறார்கள். The big picture of John 12 in 37-38 of Luke 21, it is in the Mount of Olives. They all sing and extol the Lord. யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் லூக்கா 19ஆம் அதிகாரம் 37 38 வசனங்களும் ஒன்றாகவே இருக்கிறது. And Luke 19:37 and John 12:17 are all connected with one another. கர்த்தரின் நாமத்தினாலே வரக்கூடிய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்ற ஆர்ப்பரிப்பு இந்த லூக்கா 19 37 38லும் யோவான் 12 13லும் ஒன்றாகவே இருக்கிறது. And John chapter 12 verse 13, Luke chapter 19 and verse 37-38 is all the similar instance. எருசலேமிலிருந்து ஒலிவ மலைக்கு அவர்கள் எதிர்கொண்டு போகிறார்கள். From Jerusalem to Mount of Olives they went forth to meet Jesus. ஒலிவ மலையில் தான் எருசலேம் இருக்கிற இந்த லாசருடைய அற்புதத்தில் இருக்கிற கூட்டங்கள் ஓசன்னா என்ற கோஷத்தோடு குருத்தோலை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். And they holding on to the tender leaves of the palm branch, going forth to meet the Lord from Mount of Olives. இவர்கள் உபத்திரவத்திலிருந்து வந்த குருத்தோலைகளை பிடித்த கூட்டம் அல்ல. I say they don't come from the persecution of the palm branch. அவர்கள் பச்சை ஓலையும் பிடிப்பதற்கு அவளுக்கு தகுதி இல்லை. They don't even have the standard of qualification to hold on to the காவோலை குறித்து அவங்களுக்கு சொன்னாலே புரியாது. They will never understand when we talk to them about the dry leaf. இந்த மூன்று ஆவிக்குரிய பகுதியிலும் இல்லாத யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இயேசுவை எதிர்கொண்டு போகிறார்கள். These three experiences minus what we find the Jewish people going forth to meet the Lord Jesus Christ in Hosanna. ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு போகக்கூடிய கூட்டம் இந்த கைவிடப்பட்ட சபையாக இருக்கிறது. Spiritually now speaking, the second case, those who are holding on to the tender branch, they are the forsaken church group. வெளிப்படுத்தல் 7:9 படி மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். Revelation, as per Revelation chapter 7 verse 9, they came through much tribulation. கன்னிகைக்கு தொகையில்லை என்ற கூட்டத்தார். And they are virgin without ஆட்டுக்குட்டி number. இரத்தத்தினாலே வெண்மையாக அவர்கள் வெளுத்தவர்கள். Dipped and washed by the blood of the lamb. அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்ட பரிசுத்தவான்கள் என்ற இடத்திலே இருக்கிறார்கள். Spiritually speaking, they are in the place of the saints, holding on to the tender branch of the palm tree. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12 13லே பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொல்லப்பட்டது. Revelation 14:12-13, it is also said the patience of the saints will be relevant through this. நாம் பரிசுத்த கரங்களை நாம் உயர்த்த வேண்டும். We have to lift up our holy hands. இல்லை என்றால் இரத்த சாட்சியாக மரித்து குருத்தோலைகளை பிடித்த பரிசுத்தவான்கள் என்ற பட்டம் நமக்கு இருக்கிறது. Otherwise, still we have a title when we are forsaken, Dias Martyrs, as a title of saint. ஒரு பச்சை ஓலையும் காஞ்ச ஓலையின் அனுபவம் இல்லை அவர்களுக்கு. They are missing with the green leaf and the dry leaf. கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரே ஒரு தகுதி தான் இருக்கிறது. And those who are forsaken in the coming of the Lord, those saints have one qualification. ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த பச்சை ஓலையின் தகுதியும் காவோலையின் தகுதியும் இருக்க வேண்டும். But those who are taken up, caught up in the rapture, they must have the green and the dry experience. கைவிடப்பட்ட இரத்த சாட்சியா மரிச்சவளுக்கு குருத்தோலை என்ற ஒரு தகுதி தான். But the forsaken saints of the rapture, they have one qualification of the dry leaf alone. ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அதற்கு மேலாக பச்சை ஓலையின் காவோலையின் தகுதியும் பெற்றிருக்கிறார்கள். But those who are caught up in the rapture, they have the green and the dry in their lives. லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து அவர்கள் இயேசுவோடு கூட பவனி வருகிறார்கள். Luke's Gospel chapter 18 verse 38 on, they are coming in possession towards the Lord. அவர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு குடனை கண்டார்கள். அவன் பிச்சை எனக்கு வேண்டாம்,
என் கண் பார்வை அடைய வேண்டும், நான் பிச்சை மற்றவர்களுக்கு நான் போட வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிறார். While they were coming, they met a blind man, and the blind man said, I don't want your arms, but I want to see the Lord with my eyes. கர்த்தருடைய கைவிடப்பட்டவர்களில் பிச்சைக்காரரும் இருக்கிறார்கள், பிச்சை போடாதவர்களும் இருக்கிறார்கள். In the forsaken saints group, there are two classes. One is beggars, another one those who don't give any kind of alms. புத்தியுள்ள கன்னிகைகள் பிச்சை கேட்கிறார்கள், புத்தியில்லாத கன்னிகைகள் பிச்சை போட மாட்டார்கள். And those foolish virgins, they are begging, and the wise virgins, they won't give anything for anybody. பிச்சை கேட்கிறவரும் பிச்சை போடாதவர்களும் கன்னிகைகள் என்ற கூட்டத்திலே ரெண்டு பிரிவாக இருக்கிறார்கள். And those who are begging after, those who don't give anything, they are called as virgins, classified into two groups. பிச்சை கேட்டவர்களை அறியேன் என்று சொல்கிறார். பிச்சை போட மாட்டோன் என்பவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவர்கள் பரிசுத்தவான்களாக வருகிறார்கள். Those who are begging around, the Lord said, I don't know you, but those who don't have anything to give, now they are holding on the palm branch and coming after the Lord. இவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு எதிர்கொண்டு போகக்கூடிய கன்னிகைகள். And these are all virgins holding on to the palm branch, and they are going forth to the அந்த Lord. பக்கத்திலே பச்சை ஓலைகளையும் காஞ்ச ஓலைகளையும் பிடித்தவர்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே பிச்சை எடுக்கிற கூடனை சந்திக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். Those who are holding on to the green and the dry branch, they are coming forth. They meet these two groups who are begging around. இவன் தாவீதின் குமாரனே இயேசுவே என்ற வெளிச்சம் அவனுக்கு இருக்கிறது. This beggar, he had a light about Jesus as the son of David. இயேசுவே என்று அவன் அழைக்கவில்லை, அவர் ஆபிரகாமின் சந்ததியும் தாவீதின் குமாரனாக இருக்கிறார் என்ற வெளிச்சம் அவனுக்கு The இருக்கிறது. beggar blind, he had a light and a revelation that Jesus was from the genealogy of David and he is the Messiah as well. நாம் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அவருடைய வம்ச வரலாறோடு அவரை அறிவிக்க வேண்டும். We should announce, preach Jesus, not just alone the title, but along with his entire family origin. அவருடைய வம்ச வரலாறு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. What is the genealogy of Jesus? Jesus Christ, the son of Abraham, the son of David. இயேசுவை நாம் அறிவிக்கும்படியாக அவருடைய வம்ச வரலாறையும் நாம் அறிவிக்க வேண்டும். To preach Jesus, you must also preach the genealogy of Jesus. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசுடைய வம்சத்தை சொல்ல வேண்டும். We have to preach about Jesus, of the genealogy of Abraham and of the genealogy of David. அந்த இயேசு இப்போது ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே அவர் அறுப்புண்டு போனார், அவர் வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும். In Isaiah 53, it is said about Jesus, his generation were cut off. Who can consider his genealogy? வம்ச வரலாறிலே வந்த இயேசு அறுப்புண்டு போனார், இப்போது வம்ச வரலாறு இல்லாத மெல்கிசேதேக்கு முறைமையின் ஆசாரியனாக இருக்கிறார் என்பதை அறிவிக்க வேண்டும். Jesus Christ came in a genealogy. Isaiah 53 was cut off. Now without genealogy, in the order of Melchizedek, a priest forever. தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறார். The beggar called son of David. உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. And Jesus asked him, what do you want? பிச்சை வேண்டுமென்றால் போடுகிறேன் என்பதாகத்தான் இருக்கிறது. It means if you want something to beg, I will also give you. அவன் சத்தத்தை உயர்த்து வரைக்கும் ஆண்டவர் கேட்காதது போல இருக்கிறார். And until he lifted up his voice, Jesus was silent as if he didn't hear anything. இயேசுவே தாவீதின் குமாரனே என்ற சத்தம் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். And he must increase the voice by crying, Jesus, son of David. மெதுவா பேசினால் அவருக்கு கேட்கும். Our Lord is not deaf. You would hear even if we are silent. ஆனா கொஞ்சம் சத்தம் உயர்த்தி தான் நாம் அவரை கூப்பிட வேண்டும். But the Bible says, lift up your voice before the Lord. ஏன் முனங்கிக்கிட்டு நீங்க அவர்ட்ட பேசுறீங்க? சத்தமா பேசுங்கள். What do you mean by murmuring? You should lift up your voice. அவருடைய செவிக்கு நீங்க லேசா பேசினால் கேட்கும், ஆனால் சத்தத்தை உயர்த்தி தான் நீங்கள் பேச வேண்டும். You can hear any kind of voice, but you must lift up your voice to the Lord. அவன் எனக்கு பிச்சை வேண்டாம் இயேசுவே தாவீதின் குமாரனே, நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். The beggar said, I don't want arm, but I want to see you, son of David. நான் ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு புத்தியில்லாத கன்னிகையாக நாம் இருக்க கூடாது. We should not be a beggar like the foolish virgins. இயேசுவை காண வேண்டும், மற்றவர்களுக்கு பிச்சை போட வேண்டும். We should see Jesus. We have to put arms to others. எங்களுக்கு மாத்திரம் போதும் என்று சொல்லக்கூடாது. We shouldn't say we have and he don't have anything.
பிச்சை கேட்கிறதல்ல, எங்களுக்கு மாத்திரம் போதும் என்றல்ல, மற்றவர்களுக்கு வார்க்கக்கூடிய ரெபெக்காளின் இடத்தில் நாம் இருக்க வேண்டும். It's not begging. It's not content with what we have. But we must go to the place of Rebecca where we say, we will pour out more for you. எரிகோவுக்கு அங்கு நடந்த விஷயம். These are all matters which happened beyond Jericho. குருடன் இயேசுவை காணக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்திலே வந்து விட்டான். The blind beggar came to a place where he can see Jesus, he can give alms to others. இங்கு ஒரு எரிகோவுக்குள்ளே ஒரு குள்ளன் இயேசுவை காணும்படியாக இருக்கிறான். இயேசுவை காணுவது முன்பாக இயேசு அவனை கண்டு கொண்டார். And in Jericho there is another short fellow who could not see Jesus, but before he could see Jesus, Jesus saw him. பிச்சை கேட்கிறவன் பிச்சை போடக்கூடிய இடத்தில் வந்தால் குள்ளன் இயேசுவை காண்பதற்கு முன்பாக இயேசு குள்ளனை கண்டு விடுவார். The blind beggar who was about to beg, he came in the place of seeing Jesus. The short-statured man, he came to see Jesus. நாலத்தினையாக நான் திருப்பி கொடுப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். And he said, I will give back fourfold. பெத்தானியா இடத்துக்கு வருகிறார்கள். Back to Bethany. இயேசு அன்பாயிருந்த குடும்பம். And family, Jesus loved. இந்த கூட்டத்தோடு சேர்ந்தவர்கள்தான் பச்சை ஓலையிலும் காவோலையிலும் இருக்கக்கூடிய கூட்டத்தார். These are the groups of people who hold on to the green and to the dry leaf. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்ட எதிர்கொண்டு போகக்கூடிய கூட்டங்கள் அல்ல, பச்சை ஓலையை பிடித்துக்கொண்ட காஞ்ச ஓலையை பிடித்துக்கொண்ட இயேசுவோடு வந்த கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். We must be in the group of the people holding on to the green and the tender branch along with Jesus, not with the tender going forth towards Jesus. பிச்சை கொடுக்கக்கூடிய கூட்டம், இயேசுவை நாலத்தினையாக அவருக்கு திருப்பி கொடுப்பேன் என்ற கூட்டம். And there is a group which begs. There is a group which says, I will give fourfold. பெத்தானியாவிலே மார்த்தாள் மரியா லாசர் என்ற இயேசு அன்பாக இருந்த வீடு. At Bethany, where Jesus loved the family, Martha, Mary and Lazarus. இது இரும்பு கோலை பிடித்து கொண்டு வரக்கூடிய கூட்டம். This is the group which will hold on to the iron staff. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் And பெற்றெடுத்தாள். she brought forth a child holding on to the iron rod, reigning the nations. எதிர்கொண்டு போகக்கூடிய குருத்தோலையை அவள் பிடித்தது மாத்திரமல்ல, பச்சை ஓலையும் காஞ்ச ஓலையும் பிடித்து சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தகுதியை அடைந்திருக்கிறார். Green leaf and dry leaf caught up to the throne, now with the iron rod. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது குருத்தோலையாக இருக்கிறது. People of Israel being delivered from Egypt is the tender leaf. வனாந்தரம் என்பது பச்சை ஓலையாக இருக்கிறது. They being led into the wilderness is the green leaf. கானான் தேசம் என்பது காஞ்ச ஓலையாக இருக்கிறது. And they possessing the Canaan, the land of Canaan, is the dry leaf. இங்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த காஞ்ச ஓலை என்ற அனுபவம் சவுல் பின்தொடர்ந்த அனுபவத்தை முதலாவது ஜெயிக்கிறார். In the case and testimony of David, Saul persecuting him is a dry leaf. இரண்டாவதாக அவன் எப்ரோனிலே பச்சை ஓலையாக எல்லாவற்றையும் மேற்கொண்டான். And second, at Hebron, he was like a green leaf overcoming all things. சவுல் குடும்பம் கீழே போக போக தாவீது குடும்பம் பலப்பட்டு கொண்டே The இருக்கிறது. more Saul's family went down, David's family prospered. தாவீதுடைய வாழ்க்கையிலே காஞ்ச ஓலை முதலாவதாகவும் பச்சை ஓலை இரண்டாவதுமாக இருக்கிறது. In the life of David, dry leaf first, green leaf second. தாவீதுக்குள்ளே இருந்த ஆவி தெளிந்த புத்தியுள்ள ஆவி. The spirit David had was sound mind. எதிரிக்காக பரிதபிக்கக்கூடிய ஆவி. He had a spirit for lamenting his enemies. அதுதான் மேலான ஒரு முதிர்ச்சியின் வாழ்க்கை தாவீதின் ஆரம்ப வாழ்க்கையாக The இருக்கிறது. beginning stage of David was matured. It was full of completeness. எப்ரோனிலே எல்லாவற்றையும் He மேற்கொள்கிறார். overcame all things at Hebron. அதுக்கு பின்புதான் தாவீதுக்குள்ள பரிசுத்தமே அதுக்கு அப்புறம் தான் வருது. Only after that, holiness came into David. தாவீதுடைய பிள்ளைகளை நீங்க பார்த்தால் பரிசுத்த குறைவாகவே இருப்பார்கள். All the children of David, they lacked the set apartness. பின்பகுதியிலே தாவீதுடைய வாழ்க்கையிலே பல குறைபாடுகள் வருகிறது. In the latter stage, David did face a lot of problems. முதிர்ச்சியை நாம் அடைந்து கொள்வோம். We have to attain தெளிந்த maturity. புத்தியாய் நாம் காணப்படுவோம். We should have a sound mind. அன்பினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்வோம். Overcome all things through love. அதற்கு மேலாக பரிசுத்தம் நமக்கு முன்பாக சிருஷ்டிக்கப்படுகிறது. Above, beyond, holiness is framed. நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் We முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். are chosen in him before the foundation of the world that we may be holy and without blemish in love. நாம் எதிர்கொண்டு போகக்கூடிய குருத்தோலைகளை பிடித்துக் கொண்ட கூட்டமாக இருக்க வேண்டாம். We should not be the group which is holding to the tender leaf going forth to Jesus. அன்பினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்வோம். Overcome all things through love. தெளிந்த புத்தியாக நம்ம எல்லாவற்றையும் ஜெயிப்போம். Let us have a sound mind, overcome all things. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. And then everything will work together for good for them those who love God. ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலது நன்மைக்காக இருக்கிறது. Romans 8:28, everything works together for good to them those who love God. 1 கொரிந்தியர் 2:9 தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டது. 1 Corinthians chapter
chapter 2 verse 9, it is prepared for them those who are loved of God. குருத்தோலையும் பச்சை ஓலையும் காஞ்ச ஓலையும் இந்த மூன்றும் அங்க ஞானம் என்ற இடத்திலும் அறிவு என்ற இடத்திலும் தெளிந்த புத்தி என்ற இடத்திலும் ஆயத்தமாக்கப்பட்டு The இருக்கிறது. tender leaf, green leaf and the dry leaf, in the place of wisdom, knowledge and discretion, it's all been placed in our life. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. Everything is prepared for them those who love God. ஞானமாகிய குருத்தோலை அங்கு இருக்கிறது. We have the wisdom, which is the அறிவாகிய tender leaf. பச்சை ஓலை அங்கு இருக்கிறது. We have the knowledge, which is the green leaf. தெளிந்த புத்தியாகிய காஞ்ச ஓலையும் அங்கு The இருக்கிறது. discretion, which is the dry leaf, we do have. ஞானம் அறிவு புத்தி என்ற இந்த மூன்றுக்குள்ளும் நம்மை ஒப்பு கொடுப்போம். Wisdom, knowledge, discretion. Let's insert our life into this. இயேசுவை நாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். Let us focus Jesus alone. சமாரிய ஸ்திரீ தன்னை ஃபோக்கஸ் பண்ணாதபடி இயேசுவை ஃபோக்கஸ் The பண்ணினார். Samaritan woman, she focused on Jesus, not on herself. இஸ்ரவேல் ஜனங்கள் லாசருவை ஃபோக்கஸ் பண்ணினார்கள். The people of Israel focused on Lazarus. நாம் இயேசுவை எல்லாவற்றுக்கும் முன்பாக நிறுத்துவோம். Above all, it is Jesus we have to place. இந்த நாளிலே ஜெயம் நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக This இருக்கிறது. day, victory belongs to us. குருத்தோலையாகிய பரிசுத்தத்தை அடைந்து கொள்வோம். Let us attain holiness, which is பச்சை the ஓலையாகிய அன்பை அடைந்து கொள்வோம். love, which is the green leaf. காஞ்ச ஓலையாகிய தெளிந்த புத்தியை அடைந்து A கொள்வோம். sound mind, which is the dry leaf. இயேசுவை நமக்கு முன்பாக நிறுத்துவோம். Let us place Jesus before us. குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா என்று பாடுவோம். Let us hold on to the green tender leaf. இயேசு ராஜா நமக்கு முன்னே செல்கிறார். The King of Kings is before us. ஓசன்னா கீதம் பாடுவோம். Hosanna